ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இந்த வீடியோ எதுக்குன்னா, நேற்று ஒரே அடித்தார் என்னை எங்கள் வீட்டுக்காரரு. நான் வீடியோ போடலை. ஏன்னா இதே இதாக தான் இருக்குது. அதை எதுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நான் போடலை. ஏன் அடித்தாருன்னா, நேற்றுக்கு முந்தானத்துக்கு கேட்டார் என்கிட்ட அலைஞ்சிட்டு வந்தோம் இல்லையா. நாங்கள் போய் டாக்டர் இல்லை, இது 1.5 மணி நேரம் அலைஞ்சோம், 1.5 மணிக்கு வர அலைஞ்சோன்னு நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. அதனால் அலைச்சல் அப்படின்னு கேட்டார். நான் உடனே 150 ரூபா கேட்டாங்க. நான் 100 ரூபா தான் என்னால் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு 100 ரூபா கேட்டாங்க. 100 ரூபா தா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு 150 ரூபா அனுப்பிவிடு அப்படின்னாங்க. நான் என்னால் 150 அனுப்ப முடியாது, 100 ரூபா வேணால் அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் நேற்றும் கேட்டுக்கிட்டே இருக்கார் பார்த்துக்கோங்க. அதுக்காக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபீலிங்காக ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தார். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி எதுக்கோ அடி போடுறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு நீ இப்படி இருக்கன்னு கேட்டேன். நீ நேரத்தே தந்த, இன்றைக்கும் கேட்டால் தருவியா? அதான் நான் உங்கள்கிட்ட கேட்காம இருக்கேன் அப்படின்னு சொன்னார். நானும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் கொடுக்க முடியாது. ஏன்னா பிள்ளைக்கு நம்ம தான் பார்க்கணும். எதுவும் தரப்போகிறதும் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம இஷ்டத்துக்கு அவர் கேட்குறாரு அப்படிங்கிறக்காசுரம் நம்ம கொடுக்க முடியாது இல்லையா. காசும் கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில். நான் அதை நினச்சிருந்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறேன். நான் யாருக்கு செலவு பண்ணேன்னு எனக்கே தெரியல. நாங்கள் 2 வாரம் தான் செலவு பண்ணோம். நாங்கள் 3 நாள் நாங்கள் வெளியே இருந்திருப்போம் இல்லையா. எங்களுக்கு சாப்பாடுக்கு யார் தருவா? நாங்கள் பஸ் செலவு என்ன செலவு, அதில் தான் எல்லாமே செலவாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவர் இப்படி சொல்கிறாரு, அவனுக்கு செலவு பண்ணுவேன், எனக்கு செலவு பண்ண மாட்டேன். இதே வார்த்தை தான். அடுத்தவனுக்கு நீ செலவு பண்ணுவேன், கட்டின புருஷனுக்கு செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேற்று அடின்னா அப்படியே சொல்ல முடியாது, மண்டலையா எட்டி மிதிக்கிறாரு. நான் அதுவும் சொல்லிட்டேன், நான் போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கேன், போலீஸ் வருவாங்க அப்படின்னதுனால தப்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு எனக்கே தெரியல. நான் வீடியோ போட்டு விட்ருக்கேன், போலீஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி நான் இருந்தேன். இல்லைன்னா அது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. பிள்ளைய ஒரு சைடு மிரட்டுறது, நீயும் அம்மா கறி மாதிரி தான் வருவ, என்னால் தூக்கிட்டும் அலைய முடியல, விட்டுட்டும் போக முடியல. என்ன ஒரு ஏன்னா என்னோட நிலமை யாருக்குமே சத்தியமாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், என் நிலமை, என் மனசார சொல்கிறேன், என் நிலமை யாருக்குமே வரவே கூடாது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கஷ்டம்தான் பட்டேன், கல்யாணம் முடிஞ்சுமே நான் கஷ்டம்தான் பட்டேன். பாப்பா இல்லாமல், பாப்பா வயிற்றுல இருந்தும் நான் கஷ்டம்தான் பட்டேன், பாப்பாவை பெற்றெடுத்தும் கஷ்டம்தான் படுறேன். தூக்கிட்டு எங்கே போகிறது தெரியாமல் யாரும் அடைக்கலும் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். லேடிஸ் ஹாஸ்டலில் போய் கேட்டேன், அங்கெல்லாம் வேலை செய்கிறவங்க வருவாங்க, நீங்கள் மட்டும் வரன்னா வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளைய நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள்? அதுக்கோசரம் நான் பிள்ளை எங்கே விட்டுட்டு வர முடியும்? அவளுக்கு ஒரு விவரம் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு எதுவுமே தெரியல. திட்டினா கூட அந்த நிமிஷம் அழுகிறா, அடுத்த நிமிஷம் போயிடுறா அவங்க கிட்டயே. அந்த அளவுக்கு பிள்ளை இருக்கா, அவளுக்கு எதுவும் தெரியல விவரம். அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? இவ்வளோ நான் எங்கேயாச்சும் விட்டுட்டு போய் ஏதாச்சும் ஒன்றுனா, நான் இவ்வளோ நாள் எவ்வளோ போராட்டம் தெரியுமா? இவ்வளோ வருஷம், 1.5 வருஷம் பிள்ளைய கையிலையே வச்சு எங்கேயுமே விட்றதில்ல, எங்கேயுமே விட்டுட்டு வந்தது இல்லை. ஒரு நாள் விட்டுட்டு வந்திருப்பேன், அப்படிதான். அதுக்கப்புறம் நானே வச்சுதான் இவ்வளோ போராடிட்டு இருக்கேன்.
இதுக்கப்புறம் நான் தான் போராடணும் அவளை வச்சுட்டு. எனக்கு என்ன சொல்றதே தெரியல. அவரு நான் தனியா இருந்தா கூட என்னோட இதை சமாளிச்சிடலாம். எனக்கு ஏன் நடந்துட்டு இருக்கு இல்லையா, நான் யாரு கூடயும் நான் இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உண்மை அதுதான். ஏன் எனக்கு நேரம் சரியில்லாதனால எல்லாரும் என்னை வந்து ஏதாச்சும் சொல்லணும், ஏதாச்சும் பண்ணணும். அப்படி எனக்கு வந்து கெட்டதாக தான் போகும் நான் யார் கூட இருந்தாலுமே. அதனால் நான் தான் தனியாக போராடி ஆகணும். நான் யாரும் நம்ப போகிறதில்ல. நான் என்ன அப்புறம் கடவுளை அவங்கள தான் நான் நம்ப போகிறேன். அதனால் நான் என்ன முடிவு எடுத்தாலும் என் கடவுள் என் கூட இருப்பார். நான் நல்லவ, அதனால் என் கூட என் கடவுள் இருப்பார். அதனால் என்ன ஆனாலும் சரி, நான் என் பிள்ளைய நான் விட்டே கொடுக்க மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி. இந்த இதில் அப்படிலாம் ஒன்றும் ஆக விட மாட்டார். ஆனால் எனக்கு 7:30 நடந்துட்டு இருக்கிறனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். என்னவா இருந்தாலும் இதையும் நான் கடந்து போவேன். இதையும் நான் தாண்டி போய் நல்லா இருப்பேன். வந்து கஷ்டப்பட்டாலும் பின்னாடி நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நான் நல்லா இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். என் நேரம் அப்படி இருக்கு விடுங்க. யாரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை. என் நேரம் வந்து நான் அனுபவிச்சே தான் ஆகணும். என்னால் மற்றவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. என் கஷ்டத்தை நானே அனுபவிச்சு அதிலிருந்து நானே மீண்டு வருவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ்.